ஹாய் கேஸ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எஸ்ஹெச்ஜிடி பிசிக்கல் டெஸ்ட் கட் ஆஃப் ஓவரால் கட் ஆஃப் நம்ம சொல்லல. ஸோ ஓகே, நம்ம ஓவரால் கட் ஆஃப் சொல்ல பிசிக்கல் கட் ஆஃப் சொல்ல போறோம். ஸோ ஓவரால் கட் ஆஃப் பத்தி இப்போ நினைச்சீங்க அப்படின்னா நீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது. ஸோ டீம் அவுட் ஆயிருவீங்க. சர்வர் எடுத்தா கூட நம்ம அது மைண்ட்ல இருந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிசிக்கல் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால அடுத்த நடவடிக்கை என்ன பிசிக்கல். ஓகே, பிசிக்கல் தான் மெயின். அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் தான். ஸோ பிசிக்கலுக்கு நம்ம கட் ஆஃப் வருமா? ஸோ அதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? ஸோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மைண்டில் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஸோ அதனால சொல்கிறேன், ட்ரை பண்ணுங்க. ஸோ ஓவரால் கட் ஆஃப் வரைக்கும் ட்ரை பண்ணாதீங்க. எதுக்கு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவை ஆவடியில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகுது. போன தடவை கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, ஸோ இந்த தடவை அந்த மாதிரி கேஸ்லாம் போடணும் வைக்கணும் அப்படிலாம் தயவு செய்து நினைக்கிறாதீங்க. ஏன்னா நம்ம 300க்கு மேலே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 300க்கு மேலே கேஸ் போட்டால் ஜெயிச்சது எத்தனை? 55 பேர். நஷ்டம் நமக்கு தான். அன்னைக்கு 20,000 30,000 கட்டினாலும் என்கிட்டே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, சார் நான் அன்னைக்கு வட்டிக்கு வாங்கி கட்டினேன் சார், நான் என்னால் முயற்சி. அவங்க மேலே தப்பு இல்லை, தப்பு பண்ணது நம்ம பசங்க தான். ஓகே, காசு கட்டி ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாமல் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ ஓகே, உங்கள் மேலே தான் தப்பு. ஸோ ஓகே, அந்த 30,000 கொடுத்து நீங்கள் எதுக்கு பண்ணணும்? அது இப்போ இருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிருங்க, ப்ராப்பராக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தேவை இருக்காது. ஸோ ஓகே, எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி என்ன வேணாலும் பண்ண நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு மட்டும் நினைச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆயிடும். ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ கட்டாக போகிறோம், எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆகலாம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம போட போகிறோம். ஓகே, ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ரெண்டாவது கேரளாலையும் பார்த்துருப்பீங்க, போன தடவை 2 மார்க்கு அதிகமாக வச்சிருந்தாரு, நான் போய் என்ன பண்ண போகிறேன் இருந்துட்டார் அசால்ட்டா. ஆனால் செஸ்ட் பாஸ் ஆனால் போதும் அவங்க வேலைக்கெல்லாம் போயிட்டாங்க. ஸோ அவர் இப்போ கவலைப்பட்டார். ஸோ ஓகே, அந்த மாதிரி நீங்கள் கவலைப்பட்டக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ கம்மியான மார்க் எடுத்தால் எனக்கு பாடல் எடுத்தாலும் பிசிக்கல் அட்டன் பண்ண உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போகிற கண்டிப்பாக இந்த கட்டாக போட்டுருக்கு. ஸோ எவ்வளோ கட்டாக பண்ணுவாங்க பார்க்கலாம். இப்போ மென்னுக்கு யூஆர் ஓகே 56 மார்க் என்னோட கணிப்பில் கொடுத்துருக்கேன். நீங்கள் 52 மார்க் வச்சிருந்தாலும் நார்மல்ஸ் மார்க் எத்தனை மார்க் வருது? ஒரு 5 மார்க் 6 மார்க் வந்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் பிசிக்கல் போகலாம். அப்போ நான் 56 குறிப்பு சொல்லியிருக்கேன். நான் 56 கீழே கூட உங்களுக்கு என்ன வரலாம், கம்மியாக வரலாம். அப்போ 56 55 55 கூட கணக்கு பண்ணுங்க. 55 58 60 வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கணக்கு பண்ணிக்கிறங்க. அப்போ கட்டாப் எவ்வளோ வரும்? ஸோ ஓவர் கட்டாப் நமக்கு தேவையில்லை. பிசிக்கல் இவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் தாராளம் பண்ணிடலாம். உமனுக்கு வந்து நான் 58 கொடுத்துருக்கேன், மென்க்கு வந்துட்டு 56 கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நார்மலஸ் மார்க் சேர்க்காம இப்போ நார்மலஸ் மார்க் எத்தனை சேர்க்குறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐடியா பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களை பிசிக்கல் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஏன்னா இந்த தடவை கண்டிப்பாக கம்மியான மார்க் தான் கூப்பிடுவாங்க. இவ்வளோ மார்க் நீங்கள் இப்போ வேணா பாருங்க, சேலஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு ஓபிசி 57, பெண்களுக்கு வந்துட்டு 60. ஓகே, ஸோ அதுல இருந்து ஒரு 5 மார்க் பின்னாடி அப்படி வச்சுக்கிறீங்க. அது மாதிரி எஸ்சி கேட்டகரி வந்து 52 55 58 வரைக்கும் நீங்க தாராளமாக பண்ணலாம். எஸ்டி வந்து அதே மாதிரி தான் வச்சிருக்கேன். இடபிள்யூஸ்ல நீங்க பிளஸ் நீங்க பாஸ் இருந்தாவே போதும். அவ்வளோ மார்க் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க பாஸ் ஆகிட்டு ஈஸியாக நீங்க ஜாப்க்கு போகலாங்க. ஸோ என்னோட ஐடியாவுக்கு இதான் கட்டாப். ஓகே, ஸோ என்னோட ஐடியாவுக்கு இவ்வளோ தான் கட்டாப். ஸோ இந்த கட்டாப் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக ஜாப்புக்கு போகிறது அடுத்தப்பட்ட விஷயம். ஆனால் பிசிக்கலி நீங்கள் தயாராகிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கலாக இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் டூட்டு என்ன வேணா இருந்தாலும் உங்களுக்கு தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் என்ன செய்யணும் ஏது செய்யணும் சொல்லிட்டு பாஸ் ஆகிறதுக்கு. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், யூனிஃபார்ம் சும்மா போடுறதில்ல. ஸோ யூனிஃபார்முக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் உங்களுக்கே தெரியும். கஷ்டப்பட்டதால தான் யூனிஃபார்ம் போட முடியும். அது மட்டும் நீங்கள் சராசரி நீங்கள் ஒருத்தர் திருப்பூர்லையோ ஏதோ ஒரு கம்மியில் வேலை பார்த்தா கூட எவ்வளோ கே கொடுப்பாங்கன்னா 10K இல்லைன்னா 20K தான் கொடுப்பாங்க. ஸோ 10,000 இல்லை 20,000. ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே 50,000 சம்திங் சம்பளம் கிடைக்குதுன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் தான் நான் அடித்து சொல்லுவேன். ஓகே, ஸோ இவ்வளோ சேலரி வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி ஆகணும். ஸோ ஓகே, புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன். ஸோ மோட்டிஸோட நல்லா பண்ணுங்க. ஸோ என்னுடைய ஆல் தி பெஸ்ட். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும், என் நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம். உங்கள் அண்ணன் எப்பவுமே உங்களுக்கு வந்து நான் டிப்ஸ் சொல்லுவேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய், ஜெய் ஹிந்த்.